டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு தியேட்டர்ல ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப கடுமையாக கோவப்பட்டு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்து பைசன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியாச்சு. விக்ரமுடைய பையனான த்ருவ் விக்ரம் வந்து அதுல வந்து நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்பது பெற்றது. நிறைய பேர் வந்து படம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில அந்த படக்குழு எல்லாரும் சேர்ந்து தியேட்டரா சென்று அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த படத்துக்கான நன்றிகளை வந்து மக்கள் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இப்ப ரீசெண்டா அந்த திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல போயிட்டு அவங்க வந்து பேசியிருப்பாங்க வேணுமோ. சோ அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய த்ருவ் விக்ரம், மாரி செல்வராஜ் அவர்கள், அனுப்புமா இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா கூச்சல் எழுப்பிட்டு இருக்காங்க. பயங்கரம் சத்தமா போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக கோவப்பட்டு இருக்காரு. கோவப்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல வந்து நான் சாராயம் கொடுக்க வரல, நான் வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்க வந்திருக்கேன், என்னுடைய பைசன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாணியில ஆன்சர் பண்ணது. இப்போ அந்த விஷயம் வந்து சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம பொதுவாவே பார்ப்போமே, மக்கள்னு சொல்லும்போது அங்க வந்து சைலண்டா இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்னதான் சொன்னாலும் அந்த கத்துறது, விசில் அடிக்கிறது அதெல்லாம் விடவே மாட்டாங்க. சோ அது போன்ற கலப்பு மக்கள் அந்த இடத்துல வந்து இருக்கதான் செய்வாங்க. அந்த இடத்துல போய் ஆஷா பேசுறது எனக்கு தெரிஞ்சு அது சரி கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டார்டம் அந்த இடத்துல வந்து த்ருவ் விக்ரம், மாரி செல்வராஜ் அவர்கள், அனுப்புமா அப்படின்ட்டு இத்தனை பேர் அந்த இடத்துல ஸ்டார்ஸ் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து காமனா கத்ததான் செய்வாங்கன்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு மத்தியில இது போன்ற ஒரு ஆஷான வார்த்தைகளை வந்து அதாவது உபயோகிச்சு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். சைலண்டா இருங்க அப்படின்ட்டு ஆஷா சொல்லியிருந்தாலே அது வந்து ஈஸியா முடிஞ்சிருக்கும். அதை விட்டு ரொம்ப பெரிய வார்த்தைகள், சாராயம் கொடுக்க நான் இங்க வரல அப்படின்ட்டு எல்லாம் சொல்றது இந்த இடத்துல வந்து அது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுது. அதே சமயத்துல மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்லும்போது உண்மையாவே ஒரு ஒரு சூப்பரான நல்ல ஒரு டைரக்டர். அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து தொடர்ந்து எப்பயோ நடந்த அந்த சாதி சம்பவங்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது, சோ அவர் மேல வந்து இந்த ஜாதிக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. நான் வந்து ஜாதிக்கு எதிரானவன் தான், நான் வந்து ஜாதிக்கு எதிரான படங்களை தான் நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு பாணியில மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அப்பயே ஆன்சர் பண்ணியிருப்பாரு. சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு, சமத்துவம் இது போன்ற படங்களை வந்து எடுக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து குறிப்பிடத்தக்கவர். சோ நல்ல டைரக்டர் தான். பட் இப்போ இது போன்ற ஒரு சம்பவத்தில் வந்து இவர் இது போல பேசுறது உண்மையாவே ஒரு மாதிரி முகம் சுளிக்க வைக்குதுன்ற மாதிரி தான் தோணுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.